ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்னை சந்திக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்தது முதல் உன்னை நான் எத்தனை முறை வந்து சந்தித்தேன் என்று உனக்கு தெரியுமா? உனது கண்ணீரை என்னுடைய விரல்கள் எத்தனை முறை துடைத்திருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா? உன்னுடைய துன்ப காலங்களில் உன்னுடைய கஷ்டங்களை யாரிடம் மனம் விட்டு பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை உனக்கு உருவாக்குவது நானே. யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரித்தேன். உனக்கு துன்பம் வந்த நேரத்தில் உன் நலம் விரும்பி நல்ல ஆலோசனை யார் சொல்கின்றார்களோ அவர் என் வடிவிலானவர்கள், என் தூதுவர்களே. என் சங்கல்பம் இல்லாமல் அவர்கள் எந்த நன்மையும் உனக்கு சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூறும் இதமான வார்த்தைகளை தள்ள வேண்டாம், கேட்டு கடைபிடி. நீ மனபாரத்துடன் நடந்து சென்ற போது எதிரில் வந்து கருணை பார்வை தந்தேனே, உணர்ந்தாயா? உன் துன்பங்களில் உழன்று கொண்டிருக்காமல் என்னை உணர முயற்சி செய். நான் உன்னிடம் தானே பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னோடு தானே நடந்து கொண்டிருக்கிறேன். நீ சரியும் போது உனக்கு தோள் கொடுக்க தயாராக இருக்கிறேனே. எதையும் உணராமல் நீ அழுது கொண்டே இருப்பது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது. முதலில் மனதை அமைதிப்படுத்து. உன் துன்பங்களை மற்றவரிடம் கூறி புலம்பாமல் உன்னுள் இருக்கும் என்னிடம் பேசு. என் வார்த்தைகளை வாங்கிக் கொள். உன்னோடே பயணிக்கும் என்னை உணர்ந்து கொள். நான் உன்னுள் இருப்பதை நீ உணரத் தொடங்கிவிட்டால் உன் வாழ்வில் நீ வெற்றி கொள்வாய். இனி உனக்கு எல்லாமே ஜெயமாகும். என் பிள்ளையான நீ தைரியமாக உன் வாழ்வை எதிர்கொள்வதையே நான் என்றும் விரும்புவேன். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நேர்மையுடனும் உன் கடமைகளை செய்து வா. நான் உன்னோடு இருப்பதை மிக விரைவில் நீ உணர்வாய். நான் உன்னோடு பேசுவதையும் இனி உன் மனம் கேட்கும். நம்பிக்கையையும் பொறுமையையும் மட்டும் எப்போதும் இழந்து விடாதே. என் பிள்ளை இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைத்ததில்லை என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கையில் உனக்கு தீங்கு நிகழ நான் எப்படி அனுமதிப்பேன்? தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். அனைத்தும் நன்மைக்கே என்று அனைத்தையும் கடந்து செல். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பின் பிரியமே, உனக்கு புரிந்ததா? என் மனதிற்கு பிடித்த சிற்பம் நீ. நான் பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். காலம் கடந்து போனாலும் காலத்திற்கும் உன் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கவே நான் பார்த்து பார்த்து உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படி செதுக்கும் போது ஏற்படும் ஒளிகளின் வழிகளைத்தான் நீ தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் நீ பேரொளி பொருந்திய அழகிய சிற்பமாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ என் செல்ல பிள்ளை. நீ மிகவும் தனித்துவம் வாய்ந்த பிள்ளை, என் மனதிற்கு பிடித்த பிள்ளை. தனித்துவம் எப்பொழுதும் தாமதமாகத்தான் ஒளிரும். நான் உன் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பதால் தான் நீ இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் சாதனைகளாக மாறும் என் தங்கமே. நான் பட்டை தீட்டிக் கொண்டிருக்கும் என் வைரங்கள் நீ. எத்தனை வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதற்கு அதிகமான மகிழ்ச்சிகளை காணப்போகிறாய். கஷ்டங்களை அனுபவித்தால்தான் வரும் மகிழ்ச்சிகளை உன்னால் அனுபவிக்க முடியும். எல்லோர் கண்முன்னும் நீ பட்டொலியாய் ஜொலிக்கப் போகிறாய். அதற்காகத்தான் இந்த தாமதம் என் கண்மணியே. நான் உன்னை மறக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. என் மடியில் வைத்து என் மனதில் உன்னை ஏற்றிக் கொண்டிருக்கிறேன். சற்று யோசித்துப் பார். நான் பார்த்து பார்த்து செதுக்கும் உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சற்று அமைதியாக இரு. பக்குவமாக செதுக்கி வடிவமைத்து அதை உன் கைகளில் அழகாக தருகிறேன். அதன் பிறகு உன் வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும். இப்பொழுது புரிந்து கொண்டாயல்லவா? நீ என் செல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொடுப்பது உன் அப்பாவின் கடமை. அதுவரை மனதை போட்டு வருத்திக் கொண்டிருக்காதே. புரிந்து கொண்டாயல்லவா?
என் தங்கமே, உனது வாழ்க்கையை நல்லபடியாக உன் தந்தை வடிவமைத்துக் கொடுப்பேன். நம்பி காத்திரு, எல்லாம் நல்லபடியே நடக்கும். யாமிருக்க பயமேன், நல்லதே நினை. என் அன்பின் பிரியமே, உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும், நடக்கவே நடக்காது என்று சொல்லும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது அனைத்தும் நடக்கப் போகிறது. வெகு நாட்களாக நடக்காமல் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு இப்போது நடத்தி காட்டப் போகிறேன். இன்று உனது குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது. நீ எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது. இதன் பிறகு உனது வாழ்வில் எந்த ஒரு நொடியிலும் மாற்றம் நிகழும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் இதற்கு பிறகு அதிசயம் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு. காலமும் நேரமும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மனம் தளராதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். ஏதோ ஒரு அன்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே, அனைத்தும் விரைவில் நடக்கப் போகிறது. நீ பிரகாசமாக இருக்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். முட்டாள்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை விட முட்டாள்களிடத்தில் நான் தான் முட்டாள் என்று சொல்லிவிட்டு அமைதியாகச் செல்வது சாலச் சிறந்தது. எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே என் மகளே. எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் மனதிற்குள் தைரியம் ஆர்ப்பரிக்கும். என் தங்கமே, உனது பலம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள். தோற்றுவிட மாட்டாய். நீ கீழே விழுந்து விடுவாய் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ தைரியமாக எழுந்து நில். அப்போதுதான் உன் எதிரிகள் கண்ணில் ஒரு பயம் தெரியும். அதுதான் உன்னுடைய முதல் பெரிய வெற்றி. உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும். நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டுமானால் உன் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள். இவை மட்டுமே உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கும். என் மகளே, உனக்கு உன் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உண்டு. அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள். எப்பொழுதும் தனியாக இருப்பதாக உணராதே. உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னுடைய உறுதுணை உனக்கு முழுவதும் கிடைக்கும். நீ முயற்சி செய்யாமல் அமைதியாக இருந்தால் நான் எவ்வளவுதான் தனியாக முயன்று உனக்கு அருளை கொடுப்பது? ஆகையால் இன்றே சென்று முயற்சி செய். ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்னை சந்திக்க வேண்டும் என்ற